அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது, ஜூலை 1லிருந்து 7ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக மேசராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறது. இதன் காரணமாக அதிரடியான பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எதிர்த்து காட்டுகிறது. அதிலும் தேய்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்குள் 7ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக சுக்கிரன் நுழைய போகிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக மாறக்கூடிய இந்த வேளையில் ஏற்கனவே வலுவாக லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அதே போன்று மிக வலுவாக அதிக அற்புதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வீற்றிருக்கிறார். தனகுரு லாபசனியால் எதிர்பாராத பல காத்திருக்கும் மகிழ்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் ஜென்மராசியிலிருந்து விலகி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மந்தமான சூழ்நிலைகள் அனைத்துமே மாற்றம் பெறுகிறது. அதிலும் 5ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. மேலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணம் முழுவதுமே மிக வலுவாக தைரியஸ்தானம், சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் முன்னேற்றத்திற்கு மிக வலுவாக வித்திடுகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள், சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தெறியக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே திட்டமிட்டதை விட நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக ராசியின் ராஜயோகாதிபதியான சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு. சூரியன் மற்றும் சந்திரனின் இணைவு இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய வேளையில் பல நல்ல மாறுதல்களை நிச்சயம் வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையான செய்தியாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். இதிலும் தனஸ்தானத்தில் குரு வலுவாக வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் அனுகூலமான பணவரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல செய்திகள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டாலும் அவை வருமானத்தை உயர்த்தி தரக்கூடிய வகையிலும் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான யோகமும் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் பற்பல தொல்லைகளையும் கவலைகளையும் மறைந்து மிக சிறந்த முறையில மகிழ்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலை வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட குடும்ப ரீதியான சிக்கல்கள், உறவுகளிடம் ஏற்பட்ட மன வருத்தம், சங்கடம் போன்றவை நீங்கி ஒற்றுமை மிக வலுவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பற்பல விஷயங்கள்ல காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறவுகள் மென்மேலும் வலுப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக உண்டு என்பதை குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்றாலும் கர்மாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபத்தில் வக்ரம் பெற்று கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாடு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல செய்திகளை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி விசாவில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமெரிக்கா, வளைகுடா நாடுகள் மற்றும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல பணி கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றி கிடைக்கும். இதனால் குடும்ப வருமானமும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கான சூழலும் உண்டு. தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் நிரந்தரமாக மாறுவதற்கான யோகமும் வலுவாக உண்டு என்பதை லாபசனியும் தனகுருவும் உறுதிப்படுத்துகின்றன. இதையேதான் மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பதால் அமோகமான முன்னேற்றம் உண்டு
என்பதை தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமானது தொழில்துறை வியாபார துறையிலும் மிக வலுவாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் மற்றும் தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை மிக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது ராகு விரயத்தில் இருந்தாலும் கூட அவை சுப விரயமாகவும் அல்லது அலைச்சல் அதிகரித்தாலும் கடின உழைப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் உத்தமமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்த கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பற்பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மறக்கக்கூடிய வகையில் லாபம் நிறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் இறுதியில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. சுகஸ்தானத்தின் அதிபதியாக சந்திரன் இருந்தாலும் சுக்கிரனுக்கு பகை வீடாக இருந்தாலும் பொதுவாகவே சுக்கிரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு வருவது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பற்பல புதிய வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக வலுவாக கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட ஜூலை 1ஆம் தேதியிலிருந்தே நல்ல பல மாறுதல்களை கலைத்துறையில் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அரசியல் ரீதியான பணிகளை மிக சிறப்பான முறையில் முன்னெடுப்பதோடு நீங்கள் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் வலுவாக அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் வித்யாகாரகரான புதனும் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே திட்டமிட்டதை விட கல்வியில் சிறப்பான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றமும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. உங்களது விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். இது மட்டுமல்லாது எதிர்பார்த்ததை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கிரன் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு அனுகூலமற்று இருந்த சூழ்நிலைகள்ல மிக பெரிய அளவில் மாறுதல் கிடைக்கிறது. எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. தேவையற்ற கவலைகளை மறந்து பெண்மணிகள் ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடனும் பற்பல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக தனகுரு மற்றும் சுக சுக்கிரனால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வருகின்ற 5ஆம் தேதி அமாவாசையானது வருகிறது. அன்றைய தினத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் முறையான மற்றும் சரியான வழியில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் பல்வேறு வகையான பித்ரு தோஷங்கள் நீங்கி வாழ்வில் செழிப்பும் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பற்பல இனிமையான செய்திகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.